வாமா, வா வா. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கியா? என்னப்பா என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றது? என்னது இது? பாத்ரூம் ஹேங்கர்ல மாட்டி கிடக்கு. அங்க மாட்டவா சாருக்கு தாலி கட்டினா? பா குளிக்கும் போது காட்டியிருப்பான். எப்படிப்பா கட்டலாம்? இதுல ஜெட்டியா கைட்டு ஹேங்கர்ல மாட்டுறதுக்கு? ஆமா, நீங்க 2 பேரும் பொண்டாட்டி புருஷன் தானே? இல்ல வேற ஏதாவதா? பா தெரியாம பண்ணிருப்பான். இது தெரியாம பண்ணிருப்பானா? பாத்தியாமா, சாரு தெரியாம பண்ணிருப்பாராம். தெரியாம பண்ற விஷயமா அது? ஒரு மதிப்பு இல்ல. அத்தனை பேர் கூடி அவ்வளவு மந்திரத்தை சொல்லி ஹோமத்தை வளர்த்து கழுத்துல தாலி கட்டினாக்க பாத்ரூம் ஹேங்கர்ல தொங்க விட்டுருக்காரு சாரு. போய் தொலையட்டுன்னு இத்தனை நாள் சொல்லாம இருந்தேன். இப்ப சொல்றேன், ஒழுங்கா சமைக்க தெரியல. சரி பரவாயில்லன்னு விட்டேன். வீட்டு வேலையெல்லாம் சொல்லி சொல்லி வாங்க வேண்டியதா இருக்கு. சரி பரவாயில்லன்னு விட்டேன். எப்பப்பா ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு மொபைல நோண்டிட்டே இருக்க வேண்டியது. சரி போகட்டும்னு விட்டேன். பாதி நாள் காலையில இருந்து சமைக்கிறதே கிடையாது. சரி தொலையுதுன்னு விட்டேன். இப்ப தாலியை கைட்டு சுத்துறாரு. சாயங்காலம் நான் போய் பாக்குற வரைக்கும் அது அங்கேயே கிடக்குமா? கழுத்துல ஒரு தாலி இருக்கான்னு கூட தெரியாது ஆம்பளைக்கு. இதையும் போகட்டும்னு விட்டா அப்புறம் நான் அதுக்கு இந்த வீட்டுல உங்க இஷ்டத்துக்கு தான் இருந்தீங்க. சரின்னு தான் விட்டோம். இப்ப இது கூட கேட்க கூடாதா? அப்புறம் நாங்க எதுக்கு கேட்க? இவனை ஏதாவது குடும்பப்படுத்துறோமா? இவன் இஷ்டத்தான இருக்கான். இதே நாங்க பார்த்து கல்யாணம் பண்ண சேர்ந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? சின்ன சின்ன விஷயத்த கூட சொல்லிக் கொடுக்காம இவன் அப்ப எப்படி வளர்த்து வச்சிருக்கான் பாரு. பாருங்க, என்ன பத்தி என்ன வேணா பேசுங்க, என் அப்பா அம்மா பத்தி பேசாதீங்க. நீ சரியில்லைன்னா உங்க அப்பா அம்மா பத்தியா பேசுவாங்க. நான் திரும்ப சொல்றேன், என் அப்பா அம்மா பத்தி பேசாதீங்க. உங்க அப்பா அம்மா உனக்கு சரியா வளர்க்கலப்பா. உனக்கு எதுவுமே சொல்ல தெரியல. உங்க அப்பா அம்மா போதுமா? என்ன 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 வேணாங்கிற? உனக்கு எதுவுமே தெரியல சொல்றப்பா. என் அம்மா அப்பாவை பத்தி பேசுற வேலை வச்சுக்காதீங்க. விஜய் என்ன கூட கூட பேசிட்டு இருக்க அப்பா கிட்ட? அவர் மட்டும் என் அப்பா மரியாதை இல்லாம பேசலாமா? உங்க அப்பா அம்மா பத்தி பேச முடியும். நாங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். உனக்கு ஒரு 70 தெரியாம உங்க அப்பா அம்மா வளர்த்து வச்சிருக்காங்க. இத சொல்லிக்கிட்டே இருக்க அப்புறம் திரும்ப திரும்ப. விஜய் நான் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ மரியாதை இல்லாம பேசிட்டே போற. அந்த ஆளு மட்டும் என் அப்பா மரியாதை இல்லாம விஜய் பேசலாமா? நான் சொல்லிட்டே இருக்கேன் போறோம், நீ ரொம்ப அதிகமா பேசுற. அவரை நிப்பாட்ட சொல்லு. உனக்கு ஒரு மண்டும் தெரியல. நாங்க யாரும் சைலண்டா உட்கார சொல்லு. உங்க அப்பா ஒரு கேவலமான ஆள்பா. ஒண்ணு தெரிஞ்சு சரியில்லை. சொல்றதுக்கு பேசாம உட்கார்றா. What did you just say? அவரை கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லு. டேய் விஜய், நீ இன்னும் குளிக்கலையா? நீ என்ன நீ மச மசன்னு நின்னுட்டு இருக்க? அவனுக்கு சட்டையை அயன் பண்ணி வை. இதோ பண்றேங்க. அப்புறம் சமையல யார் பாத்துக்கிறது? காலையில எந்திரிச்சா டீ வேணும், அது வேணும், இது வேணும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. டேய் விஜய், சீக்கிரம் எந்திரிடா, டைம் ஆகுது இல்ல. நீயாவது நான் சொல்றத கேளு. கூட ஏதாவது ஹெல்ப் பண்றீங்களா? எல்லாத்தையும் நான் ஒருத்தியே பாத்துக்கணும். எது கல்யாணத்தை தள்ளி போடணுமா? விஜய் எனக்கு தெரியல, கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாமா? ஏய் நீ தானடி சீக்கிரம் பண்ணிக்கலாம்னு சொன்ன. ஆமா விஜய் எனக்கு தெரியுது. நான் தான் சொன்னேன், நான் தான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னேன். நான் தான் உன்னை வீட்டில் பேச சொன்னேன். ஆனால் எனக்கு தெரியல, இப்போ கல்யாணம் ஆக போகுதுன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. விஜய் விஜய் நடுவில் இருக்கிறது தான் டீ. நீ காஃபி குடிக்க மாட்டல்ல? இந்தா. பையன் நல்லா இருக்கான்ல? உட்காருமா. என் பொண்ணை பத்தி நான் உங்கள்ட்ட என்ன சொல்றது? எல்லாமே உங்களுக்கே தெரியும். சின்ன வயசுல இருந்தே விருப்பத்துக்கு மாற நான் எதுவுமே பண்ணது கிடையாது. இப்ப கூட அவ ஆசைப்பட்டா அப்படின்னு தெரிஞ்சு ஒரு நிமிஷம். எனக்கு தன்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. தன்யாக்கும் என்ன பிடிச்சிருக்கு.
நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை பூரா சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறோம். உங்கள யாருக்காவது அதுல ஆட்சேபனை இருக்கா? இல்ல 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 எங்களுக்கு முழு சந்தோஷம். அதே சமயத்துல உங்க வீட்ல என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தெரிஞ்சா அதை நாங்க செஞ்சிருவோம் இல்லையா? அப்புறம் பின்னாடி வந்து அப்பா உங்களுக்கு ஓகேவா? என்னடா அதை பேசி முடிக்க தானே வந்திருக்கோம். நானும் தன்யாவும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கும் அம்மாவுக்கும் சம்மதம் இருக்கா இல்லையா? எங்களுக்கு சம்மதம் தான்ப்பா. சரி ஆண்டி, எனக்கு சில கேள்விலாம் இருக்கு, பதில் சொல்றீங்களா? இல்ல ஒன்றும் சிம்பிள் தான், பயப்படாதீங்க. என்னங்க அங்கிள், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லைல்ல அவங்க பேசுறதுல? இல்ல 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 நல்லா பேசுவா, ஆனா கொஞ்சமா பேசுவா, அவ்வளவுதான். பேசுவா. சொல்லுங்க ஆண்டி, அதான் சொல்லிட்டாருல்ல, அங்கிளே பெர்மிஷன் கொடுத்துட்டாருல்ல, சும்மா சொல்லுங்க. என்ன கேள்வி? சரி, உங்க அம்மா அப்பாவை உங்க ஃபேமிலி எல்லாம் நீங்க மிஸ் பண்றீங்களா? சொல்லுங்க ஆண்டி. சொல்லு. அட சொல்லுங்க ஆண்டி, பரவாயில்ல சொல்லுங்க. ஆமா. எவ்வளவு? அது ரொம்ப. அப்படிலாம் சொல்லக்கூடாது, தெளிவா சொல்லுங்க. எப்பப்ப மிஸ் பண்ணுவீங்க, எப்படிலாம் மிஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க. அது அட சொல்லுங்க ஆண்டி. அங்கிள் அவ்வளவு பயமுறுத்தி வச்சிருக்கீங்களா? ஐயோ சொல்லுமா சொல்லுமா. எப்போலான்னா எப்பவுமே தான் மிஸ் பண்ணுவேன். என் வீட்டில் நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், ஆனா இங்க எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். என் புருஷன் என்ன நல்லா தான் பாத்துக்கிறாரு. மாமியார் மாமனார் இருக்கும்போது கூட எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களும் ரொம்ப நல்லவங்க தான். ஆனா 1000 தான் இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட இருக்கிற உரிமை இந்த உலகத்துல வேற யார்கிட்டயும் வராதுல்ல. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வீட்டுக்கு போவேன், திரும்பி வர்றதுக்கு மனசே வராது. பரீட்சை முடிஞ்சு 2 மாசம் லீவுக்கு அப்புறம் இஷ்டமே இல்லாம ஸ்கூலுக்கு போவோம்ல, அப்படிதான் இருக்கும் ஒவ்வொரு வாட்டியும் திரும்பி வரும்போது. ஆனா என் புருஷனை எதுவும் சொல்லல, அவர் என்ன ராணி மாதிரி தான் வச்சிருக்காரு. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல லாஸ்ட்ல கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போடுவாங்களே, அந்த மாதிரி இது ஒன்று எண்டில் போட்டு விட்டுறது. சரி அம்மா, நீ தாத்தா பாட்டிய உன் வீட்டெல்லாம் எவ்வளவு மிஸ் பண்ற? அவங்க சொன்னதே தான்ப்பா, அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே எனக்கும் பொருந்தும். ஏண்டி, நான் உன்னை ராணி மாதிரி தானே பாத்துக்கிறேன். பாப்பா, உங்க மேல எந்த தப்பும் இல்ல, நீங்க அவங்கள ராணி மாதிரி தான் பாத்துக்கிறீங்க. ஆனா அவங்க வீட்டுல அவங்க ராணி மாதிரி இல்ல, ராணியாவே இருப்பாங்க, அதான் வித்தியாசம். அப்பா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உங்க அக்கா வீட்டுக்கு போய் ஒரு வாரம் தங்குவோம். உங்க சொந்தக்காரங்க வீட்டுலலாம் கூட அப்பப்ப தங்குவோம். அப்பெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? 2 நாள் கூட ஆயிருக்காது, நம்ம வீட்டுக்கு போலாம் நம்ம வீட்டுக்கு போலான்னு போட்டு டார்ச்சர் பண்ணுவீங்க. நம்ம வீட்டுக்கு வந்து அந்த ரெகுலர் சேர்ல சாஞ்சு உட்காந்துக்கிட்டு, அடடே என்னதான் இருந்தாலும் நம்ம வீடு மாதிரி வராதில்ல அப்படிம்பீங்க. அப்ப அதே மாதிரி தானே அவங்களுக்கும். வேற ஒரு வீட்டுல ஒரு வாரம் கூட உங்களால தாக்கு பிடிக்க முடியல. ஆனா அவங்க பிறந்து வளர்ந்து இத்தனை வருஷம் வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு எந்த சம்மந்தமுமே இல்லாத வேற ஒரு வீட்டுக்கு வந்து 1000 தான் இருந்தாலும் இல்ல, அது நீங்களாவே இருந்தாலும் அவங்க வீடு மாதிரி வராதில்ல. ஆனா ஏன் பொண்டாட்டி ராணி மாதிரி இல்ல, ராணியாவே இருக்கணும். ஒன்று ஒரே வீடு எடுத்து நம்ம 2 ஃபேமிலியும் ஒன்றா சந்தோஷமா இருக்கலாம். அப்படி இல்லையா, நாங்கள் 2 பேரும் 1 மாதம் அந்த வீட்டில் 1 மாதம் இந்த வீட்டில் மாறி மாறி இருந்துக்கிறோம். என்ன தன்யா, உனக்கு ஓகே தானே? அப்புறம் என்ன? டேய், என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? இத்தனை வருஷமா இப்படிதானே நடந்துட்டு இருக்கு. நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் காரணமே இல்லாமலாம் பண்ணியிருப்பாங்க. காரணம் இல்லாமலாம் இல்லை, ஒரு பெரிய காரணம் இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? சுயநலம், ஆம்பளைங்களோட சுயநலம். இது இந்த பொண்ணுங்க கழுத்துல மட்டும் தாலி கட்டுறோம்ல, அங்கிருந்தே ஆரம்பிக்குது. ஆனா பெண்ணுரிமை சமத்துவம்னு இப்ப நிறைய மாறிட்டு தானே இருக்கு. எவ்வளோ பேசினாலும் மாறினாலும் இப்போ வரைக்கும் ஒரு பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு பையன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. ஏன் பயங்கரமா ஃபெமினிசமே பேசுற பொண்ணுங்க கூட கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்காங்க. அதான் இங்க அடிப்படை பிரச்சனையே. கிட்டத்தட்ட ஒரு பொண்ணை வாங்கி
வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம். அவங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, வேலைக்கு போகணுமா போகக்கூடாதா, ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா, என்ன ட்ரெஸ் போடணும், என்ன சாப்பிடணுங்கிறதுல இருந்து அவங்க எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணுங்கிற வரைக்கும் நம்ம டிசைட் பண்றது தான். அவங்க வீட்டுக்கு அவங்க போகணும்னா கூட நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு தான் போக முடியும். ஆனா நம்ம என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா இருக்கலாம். அதுக்கு நாய்க்கு போடுற மாதிரி நம்ம அவங்களுக்கு கொடுக்குற பொறை காதல், லவ், பியார், பிரேமா. இல்லை எனக்கு புரியல. என்னால இந்த ஆட்டு மந்தையில் ஒருத்தனால இருக்க முடியாது. தாலி கட்டினா நாங்கள் 2 பேருமே கட்டிக்கிறோம். அங்கிருந்து எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கணும். இதெல்லாம் எப்படிப்பா? சும்மா பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும், ப்ராக்டிக்கலா எப்படி? ஒரு விஷயத்த தடவை யாராவது பண்ற வரைக்கும் எல்லாமே ப்ராக்டிக்கலி முடியாத விஷயங்கள் தான். விதவையாகி தடவை வெள்ளை ட்ரெஸ் போட மாட்டேன்னு சொன்ன பொண்ணுல இருந்து நிலால முதல்ல கால் எடுத்து வச்ச மனுஷன் வரைக்கும் அவங்க அதுக்கு முன்னாடி கேட்ட வார்த்தைகள் இதெல்லாம் எப்படி ப்ராக்டிக்கலி முடியும் அப்படிங்கிறதா தான் இருந்திருக்கும். ஒரு மாற்றத்தை யாராவது தடவை கொண்டு வரணும். அது நானா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மாற நான் தயார். நீங்க? புரிஞ்சுக்கோ தங்கம், நான் என்ன உனக்கு போகக்கூடாது நான் சொல்கிறேன். நீ கேட்கும் போதெல்லாம் உனக்கு பர்மிஷன் தரேன்ல. அப்பா பேரை தான் இனிஷியலாக வைக்கணும். பொண்ணுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா பேர்லேருந்து புருஷன் பேர் இனிஷியலாக மாற்றணும். இன்னும் இந்த மாதிரி நிறைய இருந்துட்டு தான் இருக்குல்ல சார். மாற தயாரா? அது அப்படின்னு எல்லாரையும் கேள்வி கேட்ட மாதிரி இருக்கும் சார். இல்லை? ஒரு நிமிஷம். ஓகே சார். நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார். ஆனால் இது ½ hour தான் வரும்ல? ஆமாம் சார். ஆனால் நான் இதே மாதிரி இன்னொரு 3 கதை சொல்கிறேன் சார். அதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதையே நாம் படமாக பண்ணலாம் சார். ஓ ஓகே. ஒரு நிமிஷம். ஓகே சார். இப்ப ஏன் வரலன்னு சொல்ற? உன்னை கேட்டுதான் புக் பண்ணது. மாத்தி மாத்தி பேசுவியா நீ? உன்னை கேட்டு தானே எல்லாமே பண்ற. உன் இஷ்டத்துக்கு நீ எல்லாத்தையும் மாத்திட்டே இருக்கியா? நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன், நான் கூப்பிடுறேன் அப்புறமா. எப்ப பாரு மீட்டிங்லயே இரு. அடுத்து? ஓகே சார். அடுத்த கதை. மா என்னடி? மா ஒரு நிமிஷம் இங்க வாமா. ஏய் கிச்சன்ல வேலை இருக்குடி. மா ஒரு நிமிஷம் வாமா, முக்கியமான விஷயம். உங்க 2 பேர்ட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏய் சின்ன வயசுலயே முடிவான விஷயம் இது. போன வருஷமே நிச்சயதார்த்தம் முடிஞ்சதல்ல, இப்ப ஏன் பிடிக்கல உனக்கு? ஏன்னா நான் ஒரு லெஸ்பியன். புரியல. நான் ஒரு லெஸ்பியன். அப்படின்னா எனக்கு பொண்ணுங்களை மட்டும் தான் பிடிக்கும். அடி சிறப்பான என்ன பேச்சு பேசுற பத்தியாவ? ஏய் பைத்தியம் அடி உனக்கு. நானும் என் ஃப்ரெண்டு பவித்ராவும் சின்ன வயசுல இருந்து சின்சியரா லவ் பண்றோம். அறிவு இருக்குதா உனக்கு? என்னடி பேசுற? படிக்க போன இடத்துல இந்த கரும்பத்தியா கத்துக்கிட்ட நீ? அம்மா நான் ரொம்ப லவ் பண்றேம்மா, என்னையும் அவளையும் கல்யாணம் பண்ணி வைங்களேன். ஏய் அறிவு கட்டவள, என்னடி நினைச்சிட்டு இருக்க? சொல்லிக்கிட்டே இருக்கிற, மறுபடியும் திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. அசிங்கமா இருக்குடி கேக்குறக்க. எங்களை அசிங்கப்படுத்தி பார்க்கணுங்கிறது உன் ஆசையா? வாயை திறந்து. நீங்க எப்படிலாம் சொல்வீங்க தெரிஞ்சுதான் நானும் அவளும் லீகலா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஐயோ என்னங்க இது? என்ன சொல்லணும்? என்னடி பேசுற? அதை மீறி என்ன கட்டாயப்படுத்தி நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா சட்டப்படி அது தப்பு. ஐயோ ஐயோ கடவுளே, இத நான் எங்க போய் சொல்லுவேன்? மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கு என்னடி பதில் சொல்றது? சொந்தக்காரங்க எல்லாம் காரி துப்புவாங்களேடி. ஐயோ கடவுளே, எனக்கு வர்ற கோபத்துக்கு இவளை என்ன பண்றதுனே தெரியலையே. மாமா வீட்ல கேட்டா நான் என்னடி பதில் சொல்லிட்டு இப்படி ஊரே சந்திக்கிற மாதிரி பண்ணி தொலைச்சிட்டியாடி. ஆம்பளை பிள்ளையை லவ் பண்றேன்னு சொல்லிருந்தா கூட ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். பொம்பளை பிள்ளை போய் இப்ப என்ன? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணதான் தப்பா? ஆமாண்டி, ஒரு ஆம்பளை பையனை லவ் பண்றேன்னு சொல்லிருந்தா கூட நான் இதையாவது சொல்லி சமாளிச்சேன். அப்ப நான் ஒரு பையனை தான் லவ் பண்றேன்.
ஆமா பின்ன முதலே பையன் சொல்லியிருந்தா கண்டிப்பா ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அதனால தான் அப்படி ஒன்று சொல்லி அப்புறம் இப்படி ஒன்று சொன்னா அதுக்கு இது பெட்டர்னு தோணும்ல. சின்னதா ஒரு சைக்காலஜி தான். வேற லெவல் பண்றியே. சூப்பர். அதுக்கு என்னாச்சு? அப்புறம் நான் என் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம்னு நினச்சிருந்தா நான் என்ன வேணா பண்ணியிருக்கலாம்ல. ஆனால் நான் பண்ணல. ஏன்னா எனக்கு நீங்கள் முக்கியம், உங்கள் சந்தோஷம் முக்கியம். அதே மாதிரி என் சந்தோஷமும் முக்கியம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா ப்ளீஸ்ப்பா. ஸோ ஓகே சொல்லிட்டாங்க. ஏய் சம்மடி பயங்கர ஹாப்பி. அப்ப இனிமே ஃபுல்லா ஹலோ ஹலோ, முதல்ல இந்த மாமா பையன் ஒருத்தன் இருக்கான், அவனை கன்வின்ஸ் பண்ணணும். ஞாபகம் இருக்குல்ல? ஏய் நம்ம மகேந்திரன் தானே, பிள்ளைக்கா பையன், நான் பாத்துக்கிறேன் விடு. ஹலோ சார், அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு அந்த மாமா பையனை கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணை அவன் அப்பா அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போனான். என் ஒய்ஃப் டீ போட்டான்னா காஃபி மாதிரியே நல்லா இருக்கும். எங்கள் அப்பா இப்படி தான் பீலா விடுவான், கண்டுக்காத. எடுத்துக்கோமா. டீ நல்லா இருக்கேன் ஆண்டி. தேங்க்யூம்மா. உங்க வீட்டில் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களாம்மா? ஆ, எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஓகே ஆண்டி. ஏண்டா என்னெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா? தோ ஃபால் சீலிங் ஆயிட்டு இருக்காளே, அவள் தான் எங்கள் அக்கா. அவளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கு. மாப்பிள்ளை தியாகி, ஒரு டாக்டர். ஓ, பாட்டி உள்ள தூங்குறாங்க. சரி. அம்மா, உங்க அப்பா பேர் என்னம்மா? ராமூர்த்தி ஆண்டி. ஓ, அப்பா என்ன பண்ணுறாங்கம்மா? அப்பா முன்னாடி துணிக்கடை பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ மாமாவோட சேர்ந்து கடையை பார்த்துக்கிறாங்க. அம்மா பேரு? பாக்யலட்சுமி. உங்க அம்மா சைடுல எல்லாருக்கும் தெரியுமாமா? அம்மா சைடில் பெருசாக காண்டாக்ட் எதுவும் இல்லை ஆண்டி. ஸோ அம்மா சைடில் ரிலேட்டிவ்ஸ் யாரும் தெரியாது. ஒரு நிமிஷமா. அம்மா சைடில் ஏமாற்றச்சில் இல்லை? ஆக்சுவலி அம்மா அப்பா லவ் மேரேஜ், அதனாலயா என்னன்னு தெரியல. பட் அம்மா என்கிட்ட பெருசாக எதுவும் சொல்ல மாட்டாங்க அங்கிள். ஏய், என்ன சும்மா அங்கிள் அங்கிள்ன்ட்டு? அப்பா, இவளுக்கு மாமனார் மாமியாரை அப்பா அம்மானு கூப்பிடணும் தான் ஆசை. இப்போ கூச்சத்தில் இப்படி கூப்பிட்றா, நீங்கள் ஓகேன்ட்டீங்கன்னா அப்பா அம்மானு கூப்பிடுவா. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அவ எங்களை அம்மா அப்பான்னு தான் கூப்பிடணும். தேங்க்ஸ்மா. உன்னையும் அண்ணான் தான் கூப்பிடணும். ஓ, அந்த அண்ணா தீப்தி சொல்லுவாங்களே, அதை சொல்கிறாங்க. நான் அதை சொல்லல. நீ அவளுக்கு அண்ணன், அவ உனக்கு தங்கச்சி. இதானே உங்க அம்மா? இவதான் என் தங்கச்சி. சின்ன வயசுலயே லவ் பண்ணி வீட்ல யாருக்கும் தெரியாம ஓடி போயிட்டா. அதுல இருந்து அவளுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இவ உன் அம்மானா நான் உனக்கு பெரியம்மா. அவன் பெரியப்பா பையன் உங்க அண்ணன். முதல்ல வீட்டுக்கு கிளம்புமா. இவ்வளவு நாள் நீங்க 2 பேரும் பழகினதே பெரிய பாவம். இதுக்கு ஏதாவது பிராய்ச்சித்தம் பண்ணிட்டு எப்படியாவது 2 பேரும் தலைமொழி இருக்குமா.